இப்போ வந்து நம்ம ஒரு இடம் வாங்கிட்டோம் சார். இடம் வாங்குறதுலேயே நிறைய தடைகள். ஒரு இடத்த பார்க்க போகும்போதே, இடம் வாங்கும்போதே நிறைய தடைகள். அதுக்கு பணம் ரெடி பண்ணுறதுல நிறைய தடைகள். அப்போ கேது சேர்ந்தால் தடை தடங்களை ஏற்படுத்துவார். சனி பார்த்தால் தடை தடங்களை ஏற்படுத்துவார். ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இடம் வாங்கிடுவாங்க, வீடு கட்டிடுவாங்க, சொந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க. இவங்க போய் வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு சொந்த வீட்டை வந்து வாடகைக்கு விட்டு வச்சுருப்பாங்க. இல்லை ரொம்ப நாளாக பூட்டி வச்சுருவாங்க. வேலை நிமித்தமாக நாங்கள் இங்கே இருக்கோம் சார், சொந்த வீட்டுக்கு போக முடியல. கார் வந்து ஒரு 20 லட்ச ரூபா போட்டு கார் வாங்கிடுவார். இவர் எல்லா குடும்பம் எல்லாம் ஒரு விசேஷத்துக்கு போனால் எல்லாரும் ஏற்றி விட்டுட்டு சீட்டு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் முன்னால் போங்க, நான் பைக்கில் வரேன்னுவார். இதெல்லாம் வந்து 4ஆம் இடம் பாதிக்கப்பட்ட ஜாதகம் அப்படின்னு பேர். அப்போ இவர்களுக்கு வந்து அதை அனுபவிக்க உரிமை இல்லை அப்படின்னு பேர். 3 செவ்வாய்க்கிழமை வந்து கிரிவலம் வாங்க 1 இதுலேயே நடந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? அதாவது ஒரு நார்மலாக வந்து 4ஆம் இடம் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கு, இல்லை செவ்வாய் வந்து லைட்டாக பாதிக்கப்பட்டிருக்காருன்னா இதுலேயே வந்து நடந்துடும். நீங்கள் நிலம் வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும் அல்லது வீடு கட்டணும்னா சென்னையில் வடபழனி முருகர் கோயிலில் இருக்கிற அங்காரகன் செவ்வாய் பகவான் கிட்ட வந்து வேண்டுதல் வச்சுக்கோங்க, 100% நடக்கும். எந்த கோயில் போனாலே அமைதியாக நின்று பொறுமையாக பார்த்துட்டே இருங்க. கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு, அதாவது ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் வந்துட்டு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். இந்த பிரபஞ்சம் இருக்குது, பிரபஞ்சத்தில் பூமி இருக்குது, பூமியில் வந்துட்டு நீங்கள் இருக்கீங்க, உங்கள் முன்னால் அங்காரகன் இருக்கார்.